अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्परमगुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये। मातापिता युवतेस्तनया विभूतिः सर्वं यदेव नैमेन्मतन्मयानाम् आद्यस्तनकुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिविहलं प्रणमामि मूर्ध्ना पूतं सरस्य महताह्वयपट्टणात् श्रीभक्तिसारकुलशेखरयो हि वाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यं। नीलातुङ्गस्तनगिरिद्रीसुग्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशरशिरसिद्धमध्यापयन्ति सोजिष्टायां सृजनिकलितं यावलाहृत्य पुङ्क्ते கோதா தஸ்யை நமைதமிதம் புயையே வாஸ்து புயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம். இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூ மாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லி சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் உம்பர் மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாளுடையதான ஒரு அனுகிரகத்தினால இந்த ஜெம் டிவி ஒரு பக்தி மார்க்கத்தை நமக்கெல்லாம் காமிச்சின்னு இருக்கு. அந்த ஜெம் டிவியுடையதான ஒரு ஒத்துழைப்போட இந்த திருப்பாவை விளக்கம்ன்றத நம்மெல்லாம் அனுபவிச்சுட்டுருக்கோம். இன்றைக்கி பாசுரமானது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். மார்கழி திங்கள்னு ஆண்டாள் திருப்பாவை ஆரம்பித்தா முதல் 5 பாசுரத்தினால பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை 5 நிலையில் இருக்கக்கூடியதான பெருமாளை எடுத்து காண்பிச்சா. மேற்படி ஒரு 10 பாசுரத்தினால அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கு மற்ற பாகவதாளுடையதான ஒரு அனுகிரகம் இருக்கணுன்றதுனால மற்ற பாகவதர்களெல்லாம் எழுப்பி கூட்டுண்டு வரா. எல்லா பாகவதாலும் வந்த பிற்பாடு எல்லாரோடும் சேர்ந்து எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி சொல்லக்கூடியதான ஒரு நிலையில் இப்போ ஆண்டாள் வந்திருக்கா. இன்றைக்கி யாரை திருப்பள்ளி எழுச்சி பண்ணுறான்னா உம்பரு மூடரு தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே. சாக்ஷாத் கண்ணனானவன் என்ன காரியம் பண்ணார்னா வாமன அவதாரம் இதுக்கு முன்ன எடுக்கும்போது உலகத்தை அலைந்து காண்பித்தார். அப்பேற்பட்டதான வாமனமூர்த்தியே இப்போ கண்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த கண்ணன் எப்படி இருக்கார், கூட யார் யாரெல்லாம் அவ இல்லத்தில் இருக்கா அவாரையும் எல்லாரையும் சேர்த்து எழுந்துக்கோங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களை நான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறோம். அது இன்றைக்கி விசேஷமான ஒரு கருத்து. யார் யார் எப்படி இப்படி இருக்கா, அவள் ஆற்றுல இருக்கிறவா அவள் இல்லத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் என்னென்ன பெருமைகள், பெருமாளுடையதான பெருமை, கண்ணனுடைய பெருமை
இதெல்லாம் அந்த பாசுரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வர ஆண்டாள். இப்போ ஏற்பட்டதான கண்ணனை இந்த இடத்துல திருப்பள்ளி எழுச்சி பண்ணி வைக்கிறான். முதல்ல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். ஏ நந்தகோபாலா, தேவரி எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு நந்தகோபனை முதல்ல எழுப்புறான். ஆற்றுல முதல்ல பெரியவாளை எழுப்பணும் இல்லையோ. கண்ணனுடையதான திருமாளிகைக்கு யார் பெரியவர் அப்படின்னா நந்தகோபாலன் பெரியவர். அந்த நந்தகோபாலன் எப்பேற்பட்ட பெருமையுடையவர் அப்படின்னாக்கா, நிறைய தான தர்மங்கள் பண்ணுறதுல சந்தோஷமாக இஷ்டப்படி அடுத்தவாளுடையதான திருப்தி வரும்படி பண்ணக்கூடியதான குணத்தை உடையவர். அதுலேயும் முக்கியமானது தானங்களுக்குள்ள ஒரு 3 கணக்கு எடுக்கிற ஆண்டாள். என்ன அப்படின்னா, அம்பரமே தண்ணீரே சோரே. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னா உடை, அடுத்தது தீர்த்தம் நல்ல ஜலம், அடுத்தது சாப்பாடு. சாப்பாடை முதல்ல சொல்லிவிட்டு தண்ணியை பின்னால் சொல்லலாமா அப்படின்னா, பசி எடுத்ததுனாக்கா கொஞ்சம் ஜலம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பசி அடங்கும். ஆனால் தாகம் எடுத்தாக்கா தண்ணி இல்லாத சமயத்தில் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு தாகத்தை அடக்கிக்க முடியுமா? முடியாது. ஆனால் பசியை அடக்கக்கூடியதான சக்தி ஜலத்துக்கு உண்டு, தாகத்தை அடக்கக்கூடியதான சக்தி அன்னத்துக்கு கிடையாது. அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். என்ன தர்ம காரியத்தில் சிறந்ததுன்னு எது சொல்லும்போது, முதல்ல வஸ்திரம். ஒரு மனுஷனை ஒரு அலங்காரமாக காண்பிக்கக்கூடியது அவனுன் உடை தான். அப்படி இவர் எல்லாருக்கும் நிறைய வஸ்திரங்கள் தானம் பண்ணக்கூடியவராம். நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள். அந்த காலத்துலலாம் தறி போட்டு தைச்சு பண்ணுறதுன்றது ஒரு வழக்கம். அதெல்லாம் பெரிய வேலை. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பருத்தியிலேருந்து எடுத்துன்னு வந்து அதை ஒரு ஆடையாக பண்ணி, எல்லாமே சொந்த தொழிலோ இல்லையா அந்த காலத்தில். அப்பேற்பட்டதான ஆடையை அடுத்தவாளுக்கு தானமாக கொடுக்கறதுல சந்தோஷமாக பண்ணக்கூடியவர். அதனால் அம்பரமே தண்ணீரே, நல்ல குளிர்ந்த ஜலங்கள்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எடுத்து வச்சுட்டு இருப்பாராம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காடு இல்லையா, காட்டுக்கையில் அவாவா ஏதோ வேலைகளில் முடிச்சுட்டு வருவா. பரவாயில்லைக்கு தாகத்துக்கு தீர்த்தம் கொடுக்கணும்னு நல்ல குளிர்ந்த தீர்த்தம், அதுவும் யமுனையுடையதான தீர்த்தத்துக்கு மதிப்பே கிடையாது, அவ்வளோ உயர்ந்த தீர்த்தம் அது. கண்ணனே யமுனையுடையதான தீர்த்தத்தில் இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கக்கூடியவன். ஏன்னா யமுனை துறைவன் அப்படின்னு அவருக்கு ஒரு திருநாமம் உண்டு. அப்பேற்பட்டதான உயர்ந்த தீர்த்தம் அதை தானமாக கொடுக்கக்கூடியவரான். அடுத்தது சோறு, நல்ல அன்னம், நல்ல அடிசில்னு சொல்லுவாள் தமிழில், இனிமையான அடிசில். அந்த அங்கே இருக்கக்கூடியதான பசுமாடெல்லாம் நிறைய பால் கொடுக்கறது, நிறைய தயிர் கொடுக்கறது, நிறைய மோர், நல்ல பால், நெய் இதெல்லாம் உண்டாகிறதுனால இப்போ ஏற்பட்டதான பசுமாட்டுடையதான ஒரு சம்பந்தத்தோடு கிடைக்கக்கூடியதான திரவியங்களை அங்கே மற்ற காய்கறிகளோடையே சேர்ந்து விசேஷமான ஒரு பாகவத ததிய ஆராதனம். பெருமாள் ஆராதிக்கிறத விட உயர்ந்தது எதுன்னா ததியால் ஆராதிக்கிறதே உயர்ந்தது. பாகவத உத்தமர்களை ஆராதிக்கிறது உசத்தி. அதை விசேஷமான ஒரு மார்க்கத்தில் பண்ணக்கூடியவர் இந்த நந்தகோபாலன். அதனால் சோரே அறம் செய்யும். எது தர்மம் அப்படின்னா பாகவதர்களை ஆராதிக்கிறதே ஒரு தர்மம். ஏஷமே சர்வ தர்மானாம்னு கண்ணனே உயர்ந்த தர்மம். அந்த தர்மத்தை விட உயர்ந்த தர்மம் எதுன்னா அவன் அடியார்கள் உயர்ந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறவா. அப்பேற்பட்டதான அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுல இவர் ரொம்ப
சிறந்தவர். அதனால் அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், எங்களுக்கெல்லாம் நீயே நாயகன். என்ன, எங்களுக்கு நாதன் கண்ணன். கண்ணனை பெற்று எடுத்து வளர்த்தவா நீங்கள்லாம். உங்களுடையதான அரவணைப்பில் தான் கண்ணன் இருக்கார். அதனால் நீங்களும் எங்களுக்கு எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அடுத்தது எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். யசோதை பிராட்டியே நீங்களும் எழுந்துக்கணும். யசோதா பிராட்டியே நீங்களும் எழுந்துக்கணும். அடுத்ததாக சொல்லும்பொழுது அம்பரும் ஊடறுத்தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு பிற. இந்த அசையாத இருக்கக்கூடியதான உலகம், இந்த ஜலத்துக்கு நடுவில் உலகமானது இருக்குது. ஒரு ஏரியிலையோ குளத்துலையோ ஒரு பந்து போட்டோம்னா என்ன ஆகும்? அந்த பந்து அப்படியே அசையும். அதே போல் உலகம் அசைஞ்சதுன்னா நம்ம கதி என்ன ஆகுது? அப்படி அசையாத அந்த ஜலத்துக்கு நடுவில், சமுத்திரத்துக்கு நடுவில் அந்த உலகத்தை இருக்கும்படி எம்பெருமான் காப்பாற்றுறார். அப்படி இருக்கக்கூடியதான இந்த உலகத்தை அளந்தவர் எம்பெருமான். வாமனாவதாரம் பண்ணி மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல போய் யாசகம் கேட்டு இந்த உலகத்தை அளந்து காண்பிச்சார். அப்படி அம்பரம் ஊடறுத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே, முதல்ல ஓங்கி உலகளந்த பாசுரத்தினால உலகளந்த பெருமாள் அப்படின்றதான திருநாமம் அவருக்கு ஏற்பட்டது. இந்த இடத்துல உலகளந்த பெருமாளாக இருந்து தேவர்களுக்கெல்லாம் நாயகன்றதான திருநாமத்தை கூட சேர்த்து வச்சான். எதனாலன்னா, தேவதைகளுக்கு அன்றைக்கி கஷ்டம் ஏற்படும் போது தேவேந்திரனானவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்க, அவனுக்காக யாசகம் போய் கேட்டு வாமனமூர்த்தியாக இருந்து யாசகம் வாங்கிட்டு உலகத்தை அளந்து காண்பிச்சார். அதனால் தேவலோகத்தை அவனுக்கே திரும்பி அனுகிரகம் பண்ண வேண்டியதான ஒரு விசேஷமானது ஏற்பட்டது. அப்பேற்பட்டதான விசேஷமான ஒரு அனுகிரகம் பண்ணதுனால தேவதைகள்லாம் இவனையே நாதன், இவனே நாயகன்னு கொண்டாடினாலாம். அதனால் உம்பர் கோமானாக அவர், உம்பர்னு சொன்னால் தேவதைகள், அந்த தெய்வநாயகனாக அந்த இடத்துல இவர் மாறினார். அடுத்தது உறங்காது எழுந்திராய். அப்பேற்பட்டதான தெய்வநாயகன், தெய்வநாயகன் இந்த இடத்துல சொல்லும்போது பிரசித்தமாக தெய்வநாயகன் தேவநாதன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பெருமாளில் ரெண்டு பெருமாள் ரொம்ப விசேஷம். ஒன்று திருவஹீந்திரபுரத்தில் இருக்கக்கூடியதான தேவநாதன். அவர் அந்த பெருமாளுக்கு திருநாமமே தேவதைகளுக்கெல்லாம் நாதன், தெய்வங்களுக்கு தலைவனானவன். எவ்வளவோ தெய்வங்கள் இருக்குது. அவாவா புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தெய்வத்தை அவாவா நாடின்னு இருக்கா. ஆனால் ஒரு உயர்ந்த ஒரு ஆச்சாரியனுடையதான, உயர்ந்த குருவுடையதான அருள் ஏற்பட்டதுனாக்கா ஒரு தேவதைகளுக்கெல்லாம் நாதன் யார் அப்படின்றதான ஒரு ஞானம் பிறக்கிறது. அந்த ஞானம் பிறந்ததுனாக்கா தேவதைகளுக்கெல்லாம் நாதனான பெருமாளை அனுபவிக்கக்கூடியதான ஒரு உயர்ந்த அறிவானது அவனுக்கு ஏற்படுறது, உயர்ந்த பக்தி ஏற்படுறது. அதனால் அது ஒரு விசேஷம். அதுக்கு ஆச்சாரியனுடையதான அனுகிரகம் வேணும். இப்படி இங்கே சொல்லும்போது தேவநாதன் சொல்லும்பொழுது அந்த இடத்துல சாக்ஷாத் சுவாமி தேசிகனுடையதான ஆராத்திய தெய்வமாக இருக்கக்கூடியதான தேவநாதன் திருவஹீந்திரபுரத்தில் இருக்கக்கூடியதான பெருமாளுக்கு தேவநாதன் ஒரு பேர். இன்னொன்று வானவாமலைன்றதான உயர்ந்த க்ஷேத்திரம், அந்த பெருமாளுக்கு தெய்வநாயகன்னு ஒரு திருநாமம். இந்த இடத்துல உம்பர் கோமானேன்னு சொல்கிறதுனாலையும் இதுடையதான ஒரு பொருளையே கொண்டது அந்த தெய்வநாயகன். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். உம்பர் கோமான்னு சொன்னவங்களும் ஒன்று தான், தேவநாதன் தெய்வநாயகன் எல்லாம் ஒரே ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான். அதனால் வனவாமலை பெருமாள் இந்த இடத்துல எழுப்புற மாதிரி, ஏன்னா திருவிக்கிரமன் அடியினை விஷயன்னு பின்னால் அந்த 10 பாசுரத்தில் ஆழ்வார் சாதிக்கிறார்.
அதனால் இந்த இடத்துலையும் முதல்ல சொல்லும்போது உம்பர் மூடரு தோங்கி உலகளந்தன்னு காண்பிச்சார். பின்னால் அடுத்த வரியில் சொல்லும்போது உம்பர் கோமான்னு சாதிக்கிறார். அதனால் ரெண்டு விதமான ஒரு சம்பந்தமும் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஏன்னா இந்த தேவநாதனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான கோவில்னு பார்க்கும்போது திருக்கோவலூர்ன்றதான உலகளந்த பெருமாள் இந்த தேவநாதனுக்கு பக்கத்தில் இருக்கார். அதனால் இங்கேயும் ரெண்டும் சம்பந்தப்படுத்துறது. அங்கே பார்த்தோம்னாலும் அந்த பாசுரத்திலேயே திருவிக்கிரமன் நாரணன் அடியினை மிசை அப்படின்னு அங்கேயும் அந்த சம்பந்தமானது ஏற்படுறது. அதனால் வனவாமல க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான தெய்வநாயகனை அனுபவிச்சா மாதிரியும் அந்த எம்பெருமான் எப்படி இருக்காருன்னா, ஏனமாய் நிலம் கீண்ட என் அப்பனே கண்ணா என்றும் எனையாளுடை வானநாயகனே வானநாயகனே வானவர்களுக்கு தலைவனானவனே உம்பர் கோமானேன்னு இங்கே ஆண்டாள் சாய்க்கிற மாதிரி அங்கே வானநாயகனே மணி மாணிக்கச் சுடரே தேனமாம் பொழில் சூழ் தன் ஸ்ரீவரமங்கலத்தவர் கைத்தொட உரை வானவா மலையே அடியேன் தொட வந்தருளே அப்படின்னு அங்கே பிரார்த்தனை பண்ணுறார் ஆழ்வார். அதே மாதிரி இந்த இடத்துலையும் உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். பெருமாள் எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இளையாது உணதால் ஒருங்க பிடித்து போத இசை நீயே. பெருமாளே நீ எழுந்துக்கோ, நாங்கள் மற்ற விஷயத்தில் எங்கள் புத்தி போகாமல் உன்னுடையதான திருவடி சம்பந்தத்துக்கே நாங்கள் ஆசைப்படும்படியான ஒரு புத்தியை நீயே கொடுக்கணும். ஏன்னா நீ பெருந்தாளுடைய பிரான் அடிக்கீழ் பிரியாதென்றும் இருப்பாரேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். தேவலோ உலகத்தை அளந்து உமக்கு பெரிய திருவடி இருக்குன்றதை காண்பிச்சு கொடுத்தீர். அப்பேற்பட்டதான உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். பெருமாள் தூங்குறாரா அப்படின்னா, உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். பெருமாள் தூங்குற மாதிரி யோகத்தில் இருக்காராம். யோகம் நிஜம் சிக்ஷையன்னு அப்படின்னு சுவாமி தேசிகனும் தன்னுடையதான காமாசிகா அஷ்டகத்தில் விசேஷமாக காண்பிக்கிறார். அதனால் உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. இந்த இடத்துல சொல்லும்போது கண்ணனை எழுப்பினா ஆண்டாள். கண்ணன் சொல்கிறார், நான் சின்னவன், எனக்கு பெரியவர் பலராமன், அண்ணாவே தூங்கிட்டு இருக்கார், இன்னும் முதல்ல அண்ணாவை எழுப்பிட்டு வாங்க, அப்புறமா நான் எழுந்துக்கிறத பற்றி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு விட்டேன். ஓஹோ, நம்ம பண்ணது கொஞ்சம் அதுவும் நியாயம்தான், அதனால் அண்ணாவை போய் எழுப்பிடும் அப்படின்ட்டு செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. சிவந்த தங்கத்தை போல் பலவன் இருக்குமா அந்த பலராமனுடையதான திருவடி. ஏன்னா கண்ணன் கருப்பு, பலராமன் கொஞ்சம் சிகப்பாக இருப்பாள் போல் இருக்கு. கார்வண்ணன் கண்ணபிரான் கமலத்தடங் கண்ணன் தன்னை அப்படின்னு ஆழ்வாரை சாதிக்கிறார். அதனால் கார்வண்ணன் கருப்ப மேகங்கள் போன்றதான ஒரு உருவத்தை உடையவன் கண்ணன்னு நன்னா தெரிகிறது. பலராமன் கொஞ்சம் சிகப்பாக இருக்கார் போல் இருக்கு. அதனால் செம்பொற்கழலடி அப்பேற்பட்டதான உயர்ந்த ஒரு அடியை திருவடியை வைத்து கொண்டு இருக்கக்கூடியதான பலதேவா, முதல்ல நீ எழுந்துக்கணும். பலராமரை எழுப்பினோம்னா அண்ணாவே எழுந்துட்டார்ன்றதுனால தம்பியும் எழுந்துப்பார். அதனால் தேவலை முதல்ல எழுப்புகிறோம். செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும். இதுக்கு நடுவில் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாரி உராய். அது கொழுந்தே குலவிளக்கே இந்த இடத்துல விசேஷமாக சொல்லும்போது இங்கே கண்ணனுடையதான நாயகியாக இருக்கக்கூடியவள் எப்படி இருக்கா அப்படின்னா, இந்த நப்பெண்ணை எப்படி இருக்கான்னா அங்கே இருக்கக்கூடியதான ஸ்ரீகளுக்கெல்லாம் நாயகியாக இருக்கலாம். வஞ்சிக்கும்பையொத்த ஸ்ரீகளுக்கெல்லாம் முதன்மையானவளே, இக்குலத்துக்கு மங்களம். அந்த கண்ணனுடையதான தேவி, அதாவது நந்தகோபனுடையதான மாட்டு பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னா, அந்த குலத்துக்கு இவ ஒரு தீபம் போல இருக்காளாம். குலவிளக்குன்னு சொல்கிறோமோ இல்லையா, இவ வந்த உடனே அந்த குலத்துக்கு ஒரு விளக்கேற்றி வச்சா மாதிரி இருக்காளாம். மாட்டு பொண்ணு வந்தால் இந்த குடும்பம் நன்னா இருக்குன்னு சொல்கிறோமோ இல்லையா, அந்த மாதிரி இந்த மாட்டு பொண்ணு வந்ததுனால அந்த குடும்பமே
ஒரு விளக்கேற்றி வச்சா மாதிரி பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. இவள் எல்லா ஸ்ரீகளுக்கும் நாயகியாக இருக்கா. நாயகின்னா இவ பண்ணுறதை பார்த்து ஆஹா இந்த மாதிரி தர்ம காரியங்கள்லாம் உண்டு போல் இருக்கு. ஏன்னா ஸ்ரீகளை வச்சுட்டு தான் தர்மமே உலகத்தில் ஸ்தாபனம் ஆறுது. இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவா அப்படின்னு ஜனக மகாராஜா, இந்த சீதையானவள் நீ பண்ணக்கூடியதான தர்ம காரியங்களுக்கெல்லாம் ஒத்து போவா, அனுகுணமாக இருப்பான்னு அங்கே சொன்ன மாதிரியே இவளும் தர்மத்தில் சிந்தனை உள்ளவர். ஏன்னா தர்ம காரியத்தையே பண்ணக்கூடியதான நந்தகோபனுடையதான மாட்டு பொண்ணு, அப்பேற்பட்டதான குலவிளக்கு எழுந்திராய், நீ எழுந்துக்கணும். எழுந்து என்ன பண்ணணும்னா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய். அப்பேற்பட்டதான எல்லாருமா எழுந்து நம்ம என்ன பண்ணணும், உம்பரும் ஊடறுத்தோங்கி உலகளந்ததான திருவிக்கிரம எம்பெருமானுடையதான வைபவத்தை வாயினால் பாடணும் அப்படின்றது இந்த இடத்துல விசேஷமான ஒரு அர்த்தமாக சாதிக்கிறார். திருவிக்கிரம எம்பெருமான் எங்கே இருக்கார் அப்படின்னாக்கா, திருக்கோவலூர்ன்றதான திவிதேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஆயனார்னு ஒரு திருநாமம். உலகளந்த பெருமாள் கிட்டக்க ஆண்டாளுக்கு ஒரு தனி பக்தி உண்டு. ஏன்னா தன்னுடையதான வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னதின்னு 10 பாசுரம் அழகாக விசேஷமாக வாரணமாயிரம்ன்றதான கணாக்கண்டேன் தோழினான்னு பூர்த்தி பண்ணுறான். அந்த பாசுரத்தை கடைசியாக 10வது பாசுரத்தில் முடிக்கிறான். முடிக்கும்போது யாரை பிரார்த்தனை பண்ணுறான்னா, ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை பெயர் புகழ் வில்லிபுத்தூர் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெத்து மகிழ்வரே அப்படின்னா, இந்த திருக்கோவலூரில் இருக்கக்கூடியதான உலகளந்த பெருமாளுக்கு ஆயன்னு ஒரு திருநாமம். இதை பெரியவாலாம் அந்த ஆயன்னு கூட்டு சொல்லி தான் அந்த பெருமாளை அழைப்பா எல்லாரும். அந்த பெருமாளை சொல்லும்போது ஆயனாரே, ஆயனே, எங்களை நீர் ரட்சிக்கக்கூடாதா, நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோமே இந்த சம்சார சாகரத்தில், நீ தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பெரியவாள்லாம் பிரார்த்தனை பண்ணக்கூடியதான ஒரு திருநாமம், விசேஷமான திருநாமம் அந்த உலகளந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான திருநாமம். அந்த ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை, அதனால் இந்த பாசுரத்தில் அதுவும் தெரியறது. ஆயனுக்காக ஏற்கனவே நேற்று ராத்திரி தூங்கும்போது இந்த ஆயனையே மனசில் நடிச்சுன்னு தூங்கிட்டு இருந்தா போல் இருக்கு. மறுநா காத்தால் வந்தோடனே இந்த உம்பர் மூடர் துவங்கி உழந்த எம்பெருமானை எழுப்புறான் நேரில் நேற்று ராத்திரி அந்த பெருமாளையே மனசில் நினச்சிட்டு இருந்தா இன்றைக்கி நேரில் எழுப்புறா, அப்படி வச்சுக்கலாம். அதனால் அந்த எம்பெருமான ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோதை சொல் தூய தமிழ் மாலை. ஆண்டாளுடையதான தமிழ் தூய்மையான ஒரு தமிழ். 5 வயசில் இப்படி ஒரு தூய்மையான ஒரு தமிழை இவ பாடுறான்னா, இவாளுடையதான பெரியவாலாம் அந்த மாதிரி சங்கத்தமிழை வளர்த்துருக்கா. சங்கத்தமிழ் அவ்வளோ உயர்ந்த தமிழ். அந்த தமிழை வளர்த்ததான ஒரு பரம்பரையில் வந்தவள் ஆண்டாள். அதனால் இவ ஆணித்தனமாக சொல்கிறா, தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லார். இந்த 2, 5, 10 இந்த 10 பாசுரத்தை தெரிஞ்சின்றவா வாயுனன் மக்களை பெத்து மகிழ்வரே. அவளுக்கு நிறைய குழந்தைகள்லாம் பிறந்து அந்த குழந்தைகளெல்லாம் நல்ல விதத்தில் வளர்ந்து அந்த குழந்தைகளால் இவா நிறைய பெருமையை அனுபவிச்சுண்டு, நான் ஒரு குழந்தை பிறக்கிறதுனா நல்ல விதத்தில் வருதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலங்களுடையதான இதில் நல்ல சங்கம் ஏற்பட்டதுனாக்கா அதுக்கு நல்ல புத்தி உண்டாகும். நல்ல சங்கம் இல்லைன்னாக்கா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு கிளி, அந்த கிளிக்கு 2 குஞ்சு பொரிச்சுது. 2 கிளி. 2 கிளியில் ஒரு அண்ணா கிளி ஒரு தம்பி கிளின்னு வச்சுக்கலாம். 2 கிளி என்ன எடுத்து ஒரு நாள் திடீர்னு பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பறவைகள்லாம் ஒரே இடத்துல குடும்பத்தோடு இருந்துட்டு இருக்க முடியுமா? அது அவளுடையதான விதி பிரகாரம் பறந்துட்டு போகும். பிரியும் போது அண்ணா கிளி நேராக போய் ஒரு நல்ல பாகவதன், இந்த நந்தகோபன் மாதிரி விசேஷமான தர்ம காரியங்கள் பண்ணுறவர், அவர்கிட்டக்க போய் சேர்ந்தது. இன்னொரு கிளி வேற எங்கேயோ சொல்லக்கூடாத ஒரு இடத்துல போய் சேர்ந்தது. இப்படி ஒரு இருந்துட்டு இருக்கக்கூடியதான காலத்தில் ஒரு மகரிஷி ஒரு இடத்துக்கு போனார். அந்த கிளி 2ம் ஒரு நாள் ஒன்று சேர வேண்டியதான நிலைமை ஏற்பட்டு தான்.
ஒரு கிளி சொல்லித்தான், சுவாமி ஏல்ல உட்காந்துக்கோங்க, தீர்த்தம் சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு சாதம் வேணுமா, உங்களுக்கு வேறு என்ன வேணும், நான் கொடுக்குறேன்னு சொல்லித்தான். இன்னொரு கிளி சொல்லித்தான், அவனை புடுறா, வெட்டுறா, அவனை விடாதரா, அவன் கழுத்தை பிடிச்சி நெசுக்குடா அப்படின்னு தான். உடனே இந்த மகரிஷி சொன்னார், என்னது இது, ஒரு கிளி நல்லதாகவே பேசுறது, ஒரு கிளி கெட்டதாகவே பேசுறது அப்படின்னாராம். அப்போ பக்கத்தில் இருந்தவர் சொன்னாராம், இந்த கிளியை வளர்த்தவன் இந்த மாதிரியே பழக்கியிருக்கான், இந்த கிளியை வளர்த்தவன் இந்த மாதிரியே பழக்கியிருக்கான், அதனால் பழக்க தோஷம் எப்படி ஏற்படுறதோ அந்த மாதிரியே அதுக்கு வாயில் வார்த்தைகள் உண்டாருது அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகள் குழந்தைக்கு வரும் இந்த ஆண்டாளுடையதான பாசுரத்தை தெரிஞ்சுண்டாக்கான்றது நன்னா தெரிகிறது. இந்த பாசுரத்தினால என்ன விசேஷம்னா, பசங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்சது தான தர்மங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும் பசங்களுக்குன்னா, நல்ல வேஷ்டியோ நல்ல பாவாடை சொக்காலாம் சின்ன சின்ன பசங்களுக்கு நாகரீகமான முறையில் வாங்கி கொடுக்கணும், நல்லதை சொல்லி கொடுக்கணும், அவள் வாயில் நல்ல வார்த்தைகள் வரணும். அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பண்ணணுன்றத ஒரு சூக்ஷ்மமான முறையில் ஆண்டாள் தெரிவிக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஆண்டாளுடையதான திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.